எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. முன்னால் வந்து நிறைய தமிழ்நாடு பேஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணாமல் இருந்தாங்க. பட் ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த எஸ்எஸ்சியில் என்னென்ன மாதிரியான போஸ்டிங் இருக்குது, எதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படிங்கிறத இந்த ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஒவ்வொரு போஸ்டிங் பற்றியுமே எவ்வளோ வேக்கன்சி, எப்படி படிக்கலாம், எப்படி எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் எலிஜிபிள் எப்படி, ஏஜ் லிமிட் எப்படி, இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங் பற்றியுமே தனித்தனி வீடியோ நம்ம சேனலில் லாங் வீடியோவாக இருக்குது. வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எஸ்எஸ்சி பொறுத்தவரையும் இருக்கிறதுலே ஹையஸ்ட் லெவல் எக்ஸாம் அப்படின்னா சிஜிஎல் தான் சொல்லுவாங்க. அதாவது கம்பைன் கிராஜுவேட் லெவல், ஒரு டிகிரி முடிச்சவங்களுக்கான எக்ஸாம் உங்களுக்கு. ஸோ பல்க் வேக்கன்சி இருக்கும். பட் ஒரு சில போஸ்டிங்க்கு மட்டும் இவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தரோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் மெஜாரிட்டியாக 90% இருக்க போஸ்டிங்க்கு எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சிஹெச்எஸ்எல் உங்களுக்கு +2 முடிச்சவங்க ட்ரை பண்ணுறதுக்கான எக்ஸாம் உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இன்ஜினியரிங்கில் வந்து ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிவில் இந்த மாதிரியான ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்னிக்கல் போஸ்டிங் இருக்குது, ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ டிப்ளமோ ஹோல்டர்ஸும் ட்ரை பண்ணலாம், இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம். டிப்ளமோ ஹோல்டருக்கு ஒரு சில இடத்துல ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு. ஸோ டீட்டெயில் வீடியோ எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியர் பற்றி இருக்குது. நீங்கள் மெக்கானிக்கல் அப்படின்னா என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்டுக்கு போஸ்டிங் போகலாம், இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வீடியோ இருக்குது. வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ +2 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா சிஹெச்எஸ்எல் அப்படிங்கிற எக்ஸாம் இருக்குது. கொஞ்சம் லோயர் போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் 10th மட்டும் தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்டிஎஸ் அப்படிங்கிற எக்ஸாம் இருக்குது, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் ஸ்டெனோகிராஃபர் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ்எஸ்சியில் ஸ்டெனோகிராஃபர் அப்படிங்கிற வேக்கன்சி இருக்குது உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டபிளுக்கான வேக்கன்சி, எஸ்ஐக்கான வேக்கன்சி இருக்குது உங்களுக்கு. ஸோ கான்ஸ்டபிளை வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டியூட்டி கான்ஸ்டபிள், ஜென்ரல் டியூட்டி கான்ஸ்டபிள், ஜிடி கான்ஸ்டபிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ 10th முடிச்சிருந்தா போதும், ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் இருக்குது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எஸ்ஐ ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா ஒரு டிகிரி முடிச்சவங்க எஸ்ஐ ட்ரை பண்ணலாம். பட் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி எஸ்எஸ்சியில் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரியான ஒரு போஸ்டிங் சூஸ் பண்ணி கொஞ்சம் அதிகப்படியான எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல போஸ்டிங்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எஸ்எஸ்சி பொறுத்தவரையும் ஒவ்வொரு வருஷமும் இந்த எக்ஸாம் எல்லாத்துக்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. வேக்கன்சி கொஞ்சம் பல்க் வேக்கன்சி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வந்து 1 வருஷம் 2 வருஷம் எஃபர்ட் போட்டு படிச்சிங்க அப்படின்னா மேபி உங்களை ப்ளஸ் வந்து ஹார்ட் ஒர்க் பேஸில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.